பார்வதியை வந்து எப்போதுமே தப்பாக ஒரு சித்தரிக்கிற ஒரு வேலை தான் வந்து சபரி பண்ணுவான். ஆனால் நல்லவன், ஒரு நிமிஷமா. ஆனால் சபரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினுஷா இருக்குது பார்த்தீங்களா, வினுஷா அது என்ன சொல்லியிருக்குன்னா, இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, என் பக்கத்தில் ஏன்டா நிற்கிற, தள்ளி போ, என்னை கான்ட்ரவர்சியில் இன்னும் கோத்து விட்றாத, கான்ட்ரவர்சியில் மாட்டி விட்றாத அப்படிங்கிற மாதிரி யார், வினுஷா. இது வந்து காமெடியாக சொன்னது தான், ஆனால் அதுக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம சபரியை பற்றி நமக்கு தெரியும். இந்த இவனும் இந்த திவ்யாவும் ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்சான்ட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி வினுஷாவே பல பிரச்சனைகள் இருந்துச்சு. உள்ளே இருக்கும்போதே பல பேர் வந்து பாடி ஷேம் பண்ணாங்க, பல பேர் வந்து கருப்பாக இருக்குன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ஓவர் கம் பண்ணி தான் வரணும். விஜய் சேதுபதியே சொன்னார். விஜய் சேதுபதியா கமலான்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். கலரில் ஒன்றுமே கிடையாது, உன்னோட திறமை தான் முக்கியம், இல்லை ரொம்ப வந்து என்ன கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்துச்சு. கலரில் ஒன்றும் இல்லை, உன்னோட திறமை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இது மாதிரி சரி சார், ஓகே சார் அப்படிலாம் சொல்லிச்சு. அப்புறம் சீக்கிரமாக வெளியாகிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விஷயம் சபரியை பார்த்துட்டு, ஏன்னா பார்வை என்னென்னலாம் பண்ணியிருக்கான், என்னென்னலாம் பண்ணுவான், அடித்து தள்ளி விடுவான், அதாவது மற்றவங்கள்ட்ட தான் விளையாடுவான், பாரு உண்மையிலே உதச்சி தள்ளி விடுவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பாரு மேலே அவதூறு கிளப்புவாங்க. திவாகர் பாருனாலே இவங்களுக்கு வந்து இதாகிடுவாங்க. திவாகர் இருந்தனால பாரு ஒரு 4 மாதம் 3 மாதம் காப்பாற்றப்பட்டுச்சு. 3 மாதம் 30 நாள் 20 நாள் திவாகர் இருக்கிற வரைக்கும் பார்வை டச் பண்ண முடியல. இல்லைனா அப்பயே வந்து அப்போலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவர் போய் டக்குன்னு என்னன்ட்டு போயிடுவார். அப்புறம் திவாருக்குமே அப்படி தான். அதுவும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது யார் தெரியுமாவே, அண்ணேன்ட்டு வந்துடுவான். திவார்கிட்ட வந்துட்டு இவரை கைக்குள்ளே யாரை திவாரை கையில் போட்டுக்கிட்டு பார்வை அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனால் பார்வை அழகாக வச்சு செஞ்சிருச்சு. உன்னை மாதிரி ஆட்கள்லாம் நான் பார்த்துட்டேன்டா, உன்னெல்லாம் வச்சு செய்கிறேன்டான்னு முடிவு பண்ணி தானே அதுக்கப்புறம் தானே வந்து போட்டு பொலன்னு பொழந்துச்சு. இவன் காமெடி ஆகிட்டான். ஒரு நிமிஷம் கடைசி வரைக்கும் 1 நிமிஷம். ஓ அப்படியா கதை அப்படியே. அப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டான். அப்புறம் உட்காந்து போய் எப்போ மாட்டினான்னா அந்த அடித்து தள்ளி விட்டுருச்சு பார்த்தீங்களா, எருமை மாடு. ஏன்டா என்னை தள்ளி விட்றேன்னு பிடிச்சி தள்ளி விட்டு அடித்தானுங்க. அதில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டான். அப்புறம் போய் உட்காந்து அழுதானே, போட்டு அடின்னு அடித்தோன்னே, அது வந்து விஜய் சேதுபதி போட்டு அடி, மக்கள் அடி, எல்லோரும் அடித்தோடனே போய் உட்காந்து அன்றைக்கி நாளே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அழுது ஆக்டிங்கை போட்டான். அப்போயே தெரிஞ்சு போச்சு நடிப்புன்னு. அதான் வினுஷா வந்து ரொம்ப விவரமாக இருக்குது. வரும்போது நல்லா என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க, நல்லா பேசிவிட்டு வா போயிட்டு மேலே போய்ட்டு வர்றேன் அப்படின்னோடனே இன்னொரு நபர் வந்து கேட்குது, என்ன நீ கல்யாணம் பண்ணுறியா இல்லையா? ஒன்றும் இல்லை, நான் பண்ண மாட்டேன், பண்ண போகிறதில்ல, என்ன பண்ண போகிறது இல்லையா அப்படின்னோடனே வினுஷா சொல்லுது, அவனுக்கு தான் நடக்காது. என்ன வினுஷா என்ன சொல்லு அப்படின்னோடனே, உனக்கு நடக்காதுடா, உனக்கு நடக்காது. எங்கே ஏன் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க நீ? தள்ளி போய் நில்லு. என்னை கான்ட்ரவர்சியில் மாட்டி வர்றதுக்கு பார்க்குறியா நீ? உன்னெல்லாம் களி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பாரு ஃபேன்ஸ், கம்ரு ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை வந்து களி ஊற்றிக்கிட்டு இருக்காங்கடா. சபரி என்னையும் கொத்து விட்றாது. அப்போ என்னையும் கழுவி ஊற்றுவாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க. திவ்யாவை கழட்டி விட்ட சபரி வினுஷாவை கரம் கோர்க்கும் சபரின்றவாங்க. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் வேறு ஆகலை, கல்யாணம் ஆகுதுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க, கோயில் குளமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சாமிகிட்ட கேளு, முருகன்கிட்ட போய் கேளு, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுங்க, நான் கொஞ்சம் திருந்தணும், ஒரு நிமிஷம் சொல்கிறத விடணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வேறு ஒருத்தன் சொல்லியிருந்தேன், சிங்கப்பூருக்கு வந்திருந்தான் போல் இடையில. இப்போ சபரி ரொம்ப கைண்டானவன், நல்லவன் தான்டா, திருட்டுத்தனமாக பண்ணுறான். இல்லை அதை எக்ஸ்போஸ் ஆகிட்டான். இல்லை நல்லவனாக தான் இருந்தான், ரொம்ப வருஷமாக நல்லவனாக தான் இருந்தான். ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிட்டானே, எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே, அவனே பண்ணிக்கிட்டான். யாரும் பண்ண தேவையில்ல, அவனே பண்ணிக்கிட்டான். அந்த அன்பு கேங் 2.0 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பண்ணுச்சு. அதனால் வினுஷா விவரமாக பண்ணுது. ஆனால் வினுஷா வந்து கொஞ்சம் இது சொன்னிச்சு, சீக்கிரமாக பண்ணேன்டா, கல்யாணத்தை பண்ணேன்டா, ஏன்டா போட்டு எங்கள் உயிரை வாங்குற அப்படிங்கிற மாதிரி பேசணும்னு சிரிக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த சிரிப்பை மட்டும் விட மாட்டான். நல்லவன் தான், இருந்தாலும் பாரு விஷயத்தில் இருந்து கேவலமாக நடந்துட்டால, அதனால் நீ நல்லவனே கிடையாதுடா, உன்னை நல்லவனா எங்களால் ஏற்றுக்க முடியல. வி ஆர் வெரி சாரி சபரிநாதன். சபரி அந்த விக்ரம், கனி திரு, அதுவும் வந்து அரோராவோடலாம் போய் நீ சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்ண பாரு பலூனோட, அதை தான் எங்களால் தாங்க முடியல. ஸோ வி ஆர் வெரி சாரி, எங்களுக்கு வந்து ஒன்றை பிடிச்சிருந்துச்சி.
ஆனால் அந்த ஒரு நிமிஷம்னு சொல்லி ஏமாற்றி வாழ்க்கையை ஓட்டிட்டார். ஃபைனலிஸ்ட்டாகவே ஆகிட்ட பாரு நீ. அதாவது அந்த அதில் வந்து இறங்கி கத்துறான் பாருங்கள், அந்த காரை விட்டு ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த கார் டாஸ்க்லேருந்து இறங்கி ஹீரோயிசம் காட்டுறேன்னு ஒன்று பண்ணா பாருங்கள் சபரி. அன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆனான். ஓ இது வெத்து பட்டாசா, பேப்பர் ரவுடி வந்து பிரஜைன் கிடையாது, சாண்ட்ரா கிடையாது. உண்மையான பேப்பர் ரவுடி யாருன்னா அவர்தான் நமது சபரிநாதன். ஆனியன் ஸ்டார் சபரிநாதன் தான் உண்மையான பேப்பர் ரவுடி. ஸோ அதனால் வினிஷா பண்ணது கரெக்டாக. வினிஷா என்ன சொன்னிச்சு, உண்மையிலே வந்து சபரி கல்யாணம் சீக்கிரம் நடக்குமா, இல்லை பாரு விஷயத்தில் வந்து சபரி எப்படி நடந்துக்கிட்டா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வினிஷா சொன்னிச்சுல பக்கத்தில் நவந்தனில் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாதுன்னு சொன்னிச்சுல, அது எதுக்காக சொன்னிச்சு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.